Hello students, welcome to Hiba Max 12 Standard Max Chapter 6 Example 6.4 இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணிடுங்க. With usual notations in any triangle ABC, prove by vector method that A by sin A is equal to B by sin B is equal to C by sin C. So இந்த வேல்யூவை நான் ப்ரூவ் பண்ணும் சரிங்களா. வித் யூஷுவல் நோட்டேஷன் ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு அந்த டயக்ராம் வரையணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வரைஞ்சோம் இல்லையா, அதே டயக்ராம் தான். இது ஏ, இது பி, இது சி, இங்க பை மைனஸ் ஏ, பை மைனஸ் பி, பை மைனஸ் சி, இது இப்படி இருக்கும் இல்லையா, ஆரோ மார்க். இது ஏ வெக்டர், இங்க பி வெக்டர், இங்க சி வெக்டர். ஸோ டயக்ராம் இதுதான். நிறைய வாட்டி வரைஞ்சதுனால நமக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். இப்போ சொல்யூஷன்ல நான் என்ன பண்ணுவேன்னா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பிசி வெக்டர் வந்து ஏ வெக்டர், அதே மாதிரி சிஏ வெக்டர் வந்து பி வெக்டர், அதே மாதிரி ஏபி வெக்டர் வந்து சி வெக்டர். இப்போ இது எல்லாத்துக்கும் மாடுலஸ் எடுக்கிறோன்னு வைங்க. மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் அப்படின்றது ஏன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி CA வெக்டரோட மாடுலஸ் B, then AB வெக்டரோட மாடுலஸ் C, BC வெக்டர் plus CA வெக்டர் plus AB வெக்டரோட வேல்யூ என்னவா இருக்கும், 0வா இருக்கும். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் சம். இது வந்து இன்ட்ரடக்ஷன் தான். இதே இது லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்லயுமே நம்ம பண்ணியிருப்போம். 6.1 2லயுமே இதே தான் பண்ணியிருப்போம். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஜென்ரல் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ப்ரூஃப் சால்வ் பண்ணும். இந்த சம்முக்கு எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் பிசி எடுத்துக்கலாம். பிசியால ரெண்டு சைடுமே மல்டிபிள் பண்ண போறேன். மல்டிபிள் பை பிசி வெக்டர் ஆன் போத் சைட்ஸ். பிசி வெக்டர் இன்டூ பிசி வெக்டர். இங்க ஏன் கிராஸ் மென்ஷன் பண்றோம்னா சைனு. இதே காஸ்னா டாட் வச்சிருப்போம் சரிங்களா. இந்த குட்டி குட்டி விஷயம்லாம் நோட் பண்ணிக்கோங்க. AB vector is equal to 0 vector into BC vector எழுதணும். ரெண்டு சைடுவே மல்டிபிள் பண்ணும். அடுத்த லைன் இது இன்சைட் மல்டிபிள் பண்ணுவோமா. BC vector into BC vector plus BC vector into CA vector plus BC vector into AB vector is equal to 0 into BC vector 0 vector தான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன் தெரியும். ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னா 0. அப்போ இந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். இதை எழுத வேண்டாம் அடுத்த லைனில் வரும் பிசி வெக்டர் இன்டூ சிஏ வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் இன்டூ ஏபி வெக்டர் மட்டும் எழுதுனா போதும். ஈக்குவல் டு 0 வெக்டரை 0ன்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்மில் ஏதாவது ஒரு டேர்ம் நான் அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ நான் இந்த டேர்மை அந்த சைடு கொண்டு போகிறேன். இப்போ BC vector cross CA vector is equal to plus and set போனா minus BC vector cross AB vector. இப்போ இந்த டேர்ம்ல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். A vector cross B vector is equal to minus of B vector cross A vector. இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம வெக்டர்ஸை மாற்றி எழுதிக்கிட்டோம்னா அங்கே ஒரு நெகட்டிவ் வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு மைனஸ் வந்து வரும். ஏபியை பிஏன்னு எழுதும் போது இங்க மைனஸ் வரும். அப்ப இந்த மைனஸ் இதையும் நான் கேன்சல் பண்ணலாம்னா இதை மாத்தி எழுதினாலே போதும். புரியுதா? அப்ப பிசி வெக்டர் கிராஸ் சிஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபியை ஃப்ரண்ட்ல எழுதணும், பிசியை ரெண்டாவதா எழுதணும். அப்படி எழுதும் போது ஒரு மைனஸ் வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸ் என்ன ஆகிடும், பிளஸ்ன்னு மாறிடும். மைனஸ் பிளஸ்ன்னு மாறிடுமா. இதை 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 வெக்டர் இன்டூ சிஏ வெக்டர். இந்த ரெண்டு பக்கமும் நம்ம வந்து சிஏ வெக்டரை மல்டிபிள் பண்ணிக்கலாம். சிஏ வெக்டர் இன்டூ பிசி வெக்டர் பிளஸ் சிஏ வெக்டர் பிளஸ் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் இன்டூ சிஏ வெக்டர். இப்போ இது இன்சைட் மல்டிபிள் கொண்டு போகலாமா. அப்போ CA வெக்டர் கிராஸ் BC வெக்டர் பிளஸ் CA வெக்டர் கிராஸ் CA வெக்டர் பிளஸ் CA வெக்டர் கிராஸ்
AB vector is equal to 0 vector. இப்போ ஆல்ரெடி பார்த்த கண்டிஷன் படி CA vector into CA vector 0 ஆயிடும். இது 0 ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். plus CA vector into BC vector plus CA vector cross AB vector. இப்போ இதுல செகண்ட் டேர்ம் ஆன்சர் கொண்டு போயிடலாம். அப்போ CA vector cross BC vector is equal to minus of CA vector cross AB vector. So last sum solve பண்ணும்போது இதை ரிவர்ஸ் எழுதிக்கிட்டு இதை வந்து மாற்றி எழுதிட்டு மைனஸ் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ CA vector cross BC vector is equal to minus CA ABன்றத AB CN மாற்றி எழுதுவோம். அப்போ இன்னொரு மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கேன். இப்போ எனக்கு வந்து இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக வரணும், BC cross CA. ஆனால் இங்கே CA cross BC இருக்கு. அப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா BC cross CAன்னு மாற்றுறேன். அப்போ எனக்கு ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் வரும் இல்லையா, இங்கே எழுதிக்கிறேன். ஆரோ மார்க் போட்டனால எழுத முடியல. அதே மாதிரி இதையும் மாற்றி எழுதிக்கிறேன். CA vector cross AB vector. இதை மாற்றி எழுதினாலும் இங்கேயும் ஒரு மைனஸ் வரும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு மாற்றிக்கலாம். இதை நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 3 BC vector cross CA vector is equal to AB vector cross BC vector, that is equal to CA vector cross AB vector. இது ரெண்டும் ஈக்குவல்னா இதுவும் ஈக்குவல்னா இதுவும் ஈக்குவல் தானே. இது ரெண்டும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல். அப்போ this is equal to this and இதுக்கு பதிலாக நான் இதை எழுதிப்பேன். மூணுமே ஃபார்ம் பண்ணி எழுதிப்பேன் இல்லையா. இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து மாடுலஸ் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போகிறேன். இப்போ மாடுலஸ் ஆஃப் BC vector cross CA vector is equal to modulus of AB vector cross BC vector, which is equal to modulus of CA vector cross AB vector. இப்போ cross இருக்கு, அப்போ சைன் ப்ராடக்ட் வச்சு எழுதுவோம். இப்போ BCக்கு வந்து A, CAக்கு வந்து B. அதே மாதிரி சைன் BC CAக்கு பை மைனஸ் C. நெக்ஸ்ட் AB வெக்டர், AB வந்து C. அடுத்து BC வந்து A. நெக்ஸ்ட் சைன் பை மைனஸ் B, ஏன்னா AB BC pi minus B, that is equal to CA into AB. CA வந்து B, AB வந்து C, அப்புறம் sin pi minus A. இப்போ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா AB sin C, இதே காஸாக இருந்தால் நம்ம மைனஸ் எடுத்துப்போம். இங்கே வந்து டைரெக்டாக நம்ம இல்லை, pi minus C வந்து sin C, which is equal to CA into sin B, which is equal to BC into sin A. இப்போ இந்த மூணு டேர்மையும் நான் divided by ABC செய்ய போகிறேன். AB sin C divided by ABC, CA sin B divided by A into B into C, B into C into sin A divided by A into B into C. AB AB cancel, CA CA cancel, BC BC cancel. இப்போ மிச்சம் நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னா sin C by C is equal to sin B by B is equal to sin A by A. இப்போ நெக்ஸ்ட் டேக்கிங் ரெசிப்ரோக்கல். நான் இதை மாற்றி எழுதலாமா? மாற்றி எழுதும் போது A ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன், அப்புறம் B எழுதிக்கிறேன், அப்புறம் C எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இது நீங்கள் மேலே எழுதும் போதே கூட A வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் இந்த வேல்யூ செகண்ட் எழுதலாம். CA cross AB is equal to AB cross BC is equal to BC cross A ன்னு எழுதிட்டு வரலாம். ஆனால் ஃபர்ஸ்டே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. நம்ம சால்வ் பண்ண பிறகு ஈக்குவல் டு தானே, நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட ப்ரூஃப். ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.